எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேட்டி கொடுத்த போது ஆயிரக்கணக்கில் திரண்ட தொண்டர்கள் ஒரே நாளில் எடப்பாடி பின்னால் சென்றதால் மிகுந்த அதிருப்தியில் இருக்கிறாராம் செங்கோட்டையன் அவர்கள். கொங்கு மண்டலத்தில் தனக்கு இருக்கும் செல்வாக்கால் சில முன்னாள் அமைச்சர்கள் தனக்கு பின்னால் வருவார்கள் என எதிர்பார்த்த நிலையில தான் தொலைபேசியில் பேசுவதோடு நிறுத்தி கொண்டார்களாம். சென்னைக்கு வாருங்கள் சந்திப்போம் என கூறிய பலர் கடைசி நேரத்தில் கைவிட்டு விட்டதால் மீண்டும் எடப்பாடி தரப்புக்கு சென்று விடலாம் என செங்கோட்டையன் யோசித்து வருவதாக சொல்லப்படுது. அதிமுகவில் பிரச்சனை என்ற நிலையை கடந்து பிரச்சனைதான் அதிமுகவில் இருக்கிறது என்ற நிலை தற்போது ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே பல பிளவுகள், சர்ச்சைகள், சண்டைகளில் சிக்கி தவித்த அதிமுக கடந்த ஒரு வருடமாக அமைதியாகவே இருந்துட்டு வருது. அதுல மீண்டும் களங்கத்தை ஏற்படுத்தினாரு முன்னாள் அமைச்சரும் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியுமான செங்கோட்டையன் அவர்கள். கொங்கு மண்டலத்துல குறிப்பாக ஈரோட்ல அசைக்க முடியாத சக்தியாகவே வலம் வந்த செங்கோட்டையன் அதிமுகவின் அடுத்த முதல்வர் வேட்பாளராக பார்க்கப்பட்டவர். அதற்கான காலமும் கனிந்து வந்திருக்கிறது. சசிகலா சிறைக்கு சென்ற போது முதல்வராக வாய்ப்பு இருந்தவர்களில் முதன்மையானவரும் முக்கியமானவருமாக தான் செங்கோட்டையன் இருந்திருக்கிறார். ஆனால் சில காரணங்களால் அந்த வாய்ப்பானது எடப்பாடி பழனிசாமிக்கு சென்றிருக்கிறது. கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்ட எடப்பாடி தற்போது கட்சியையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருக்காரு. அதே நேரத்துல தான் சீனியர்களை மதிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு எடப்பாடி மீது வைக்கப்பட்டிருக்கிறது. பலர் அதிருப்தியிலும் இருந்தாலும் கூட அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருந்து வருகின்றனர். ஆனால் முதல்வராகவும் வாய்ப்பு இருந்த தன்னையே எடப்பாடி மதிப்பது கிடையாது என்பதால மிகுந்த அதிருப்தியில் இருந்தாராம் செங்கோட்டையன் அவர்கள். 6 மாதத்திற்கு முன்பாக ஜெயலலிதாவின் புகைப்பட விவகாரத்தை சுட்டிக்காட்டி கலக குரலும் எழுப்பியிருக்காரு. பின்னர் பல நிகழ்ச்சிகளில் எடப்பாடி பழனிசாமி முற்றிலுமாக செங்கோட்டையனை புறக்கணித்தும் வந்திருக்காரு. மோதல் உச்சமடைந்த நிலையில தான் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என பேட்டி கொடுத்திருந்தது அதிமுகவில் மீண்டும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்துச்சு. ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே மனம் திறந்து பேசுவேன் என செங்கோட்டையன் கூற ஈரோட்ல ஒட்டுமொத்த செய்தி சேனல்களும் அங்கு குவிஞ்சிருந்தாங்க. மாவட்ட நிர்வாகிகள் தொடங்கி கிளைக்கழக நிர்வாகிகள் வரை எடப்பாடிக்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் திரண்டிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடு விதித்ததோடு மட்டுமல்லாமல் டெல்லி பயணமும் மேற்கொண்டிருந்தாரு செங்கோட்டையன் அவர்கள். எப்படியும் எடப்பாடி தன்னை சமாதானப்படுத்த முயல்வார் என நினைத்த நிலையில தான் அதற்கு நேர்மாறாக செங்கோட்டையின் பதவிகளை பறித்து விட்டாராம் எடப்பாடி பழனிசாமி. அடிப்படை உறுப்பினர் பொறுப்பை மட்டுமே விட்டு வைத்திருக்கிறார். இதற்கிடையே டெல்லிக்கு சென்ற எடப்பாடி அமித்ஷாவை சந்தித்து பேசிய பிறகு அதிமுக அதிருப்தியாளர்களை சந்திக்க வேண்டாம் என வலியுறுத்திய நிலையில தான் அதற்கு அமித்ஷாவும் ஒப்புக்கொண்டிருக்காரு. இதற்கிடையே எடப்பாடி தரப்பிலிருந்து சில முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையனிடம் பேசி வந்திருக்காங்க. எடப்பாடி நீலகிரிக்கு சென்ற நிலையில தான் சென்னைக்கு வாருங்கள் பேசிக்கொள்ளலாம் என அழைப்பு கொடுத்திருந்தார்களாம். இதை அடுத்துதான் 2 நாட்கள் சென்னையில் தங்கியிருந்த செங்கோட்டையன் டிடிவி தினகரனை சந்தித்து பேசியதாகவும் சொல்லப்படுது. ஆனா அதனை செங்கோட்டையன் மறுத்ததையும் கவனிக்க வேண்டும். எடப்பாடிக்கு எதிராக ஒரு அணியாக செயல்படலாம் அப்படின்னு செங்கோட்டையனிடம் பேசியிருந்த முன்னாள் அமைச்சர்கள் கடைசி நேரத்துல அவரது சந்திப்பையும் தவிர்த்து விட்டார்களாம். செங்கோட்டையனிடம் தொடர்பில் இருப்பது யார் என விசாரிங்கள் என தனது தரப்புக்கும் ஆதரவாளர்களுக்கும் எடப்பாடி அவர்கள் உத்தரவும் போட்டிருந்தாரு. அதனை தெரிந்து கொண்ட நிர்வாகிகள் செங்கோட்டையனின் சந்திப்பை கடைசி நேரத்துல புறக்கணித்ததாகவும் சொல்லப்படுது. இதனால அப்செட் ஆகி இருக்கக்கூடிய செங்கோட்டையன் யாரையுமே சந்திக்காமலேயே ஈரோடு திரும்பி இருக்காரு. இது ஒரு புறம் இருக்க பேட்டி கொடுத்த போது ஆயிரக்கணக்கில் திரண்டு வந்திருந்த நிர்வாகிகள் ஒரே நாள்ல எடப்பாடிக்கு கோபியில் அவருக்கு பிரம்மாண்டமான வரவேற்பும் கொடுத்திருந்தாங்க. இதனால செங்கோட்டையன் மேலும் அதிர்ச்சி அடைந்ததாகவும் சொல்லப்படுது. பாஜகவும் கைவிட்டு விட்டிருக்கு. உசுப்பேற்றி விட்ட முன்னாள் அமைச்சர்களும் விலகி கொண்டிருக்கின்றனர். தற்போது பதவியும் போய்விட்ட நிலையில தான் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறாராம். பாஜக தரப்பிற்கு தாவி விடலாமா அல்லது எடப்பாடியிடமே தஞ்சம் புகுந்து விடலாமா என்ற நிலையில் இருக்கிறாரு செங்கோட்டையன் என்கின்றார்கள் அவருடைய ஆதரவாளர்கள்.